குளிர்ச்சியான ஹேர் பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஆக்டிவாக நம்ம ஹேர் ரூட்ஸில் வந்து அப்சர்வ் ஆகிடும். சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக் ரெடி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோவில் இந்த வின்டர் சீசனில் என்னென்ன ஹேர் பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி ரைனி சீசனில் குளிர்ச்சியான ஹேர் பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து செட் ஆகும், பட் மோஸ்ட்லி வந்து கோல்ட் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி குளிர்ச்சியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளால் ஹேர் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது வெந்தயம், மருதாணி, பாதாம் பீசல் இது எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் கூட ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிற ஹேர் சீரம்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது கூட நான் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருந்த ஹோம்மேட் ஹேர் ஸ்ப்ரே வந்து இந்த வின்டர் சீசனில் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த வின்டர் சீசனில் ஸ்கேல்ப்க்கு வந்து வாட்டராக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் கோல்ட் ப்ராப்ளம் வராத மாதிரி இந்த வின்டர் சீசனில் கோல்ட் ஃப்ரெண்ட்லி ஹேர் பேக்ஸ் இந்த வீடியோலையும் நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வின்டர் சீசனில் நான் சொல்கிற ஹேர் பேக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணினா போதும், வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் க்ரீன் கிராம், தமிழில் பச்சை பயிர்னு சொல்லுவோம். இப்போ முன்னாடி நாள் நைட்டு இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஒரு எக்ஸலண்ட்டான கிளென்சர். ஆயில், டர்ட், ஸ்வெட்னு ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடும். இதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நேச்சுரல் ஷாம்பு பவுடர்னு ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். இந்த பச்சை பயிரில் ப்ரோட்டீன், அயர்ன், ஜிங்க், மெக்னீஷியம் இருக்குது. ஸோ ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். முக்கியமாக சீசனல் ஹேர் ஃபாலையும் ரெடியூஸ் பண்ணும். தென் நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். நல்லா அடர்த்தியாக ஹேர் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பச்சை பயிரில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நைட் ஃபுல்லாக இந்த பச்சை பயிரை ஊற வச்சிட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் டே இந்த பச்சை பயிர் வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊற வச்சு யூஸ் பண்ணுறதுனால இதில் இருக்கிற ப்ரோட்டீன், அயர்ன், ஜிங்க், மெக்னீஷியம் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக நம்ம ஹேர் ரூட்ஸில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு அதிகம். ஓகே, இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வாட்டர் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த ஊற வச்ச பச்சை பயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இங்கே திக்கானதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஆயிலாக இருக்கிறப்ப ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். எக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இதில் இதோட எக் ஒயிட்டை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இதை அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக் ரெடி. இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணினா ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்கள் ஹேர் ஃபாலில் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமாக ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல், சத்து இல்லாமல், சீசனல் சேஞ்சஸ்னால முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் ஹேர் ஃபாலை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்கேல்ப்பை ரொம்ப நல்லா கிளியர் பண்ணிவிடும். அதே மாதிரி நம்ம ஹேர் ரூட்ஸை வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஹேர் ஃபாலும் வந்து ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த வின்டர் சீசனில் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலையும் இந்த வின்டர் சீசனுக்கான கோல்ட் ஃப்ரெண்ட்லி ஹேர் பேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.